கேசி வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு நேத்துக்கு வரும்போது ஏர்போர்ட்ல கார் ஓட்டுனது யாரு தெரியுமா? கார் ஓட்டி, தேர் ஓட்டி செல்வ பெருந்தகை தான் ஆமா ஓட்டுனாரு. ஆமா ஆமா. அப்புறம் என்ன? இல்ல ஓட்டாம பின்னாடி வண்டியில வர சொல்லுவாரு. அவருதாங்க ராகுலுடைய முகமே அவருதாங்க. ஆ. அடுத்த வண்டியில் பின்னாடி டவுன் பஸ்ல வாங்கினா சொல்லுவாரு. இல்ல அவருதாங்க சார். ஓட்டுவாரு. ஆனா அவரு திமுகவோடு உறவாடணும்ன்றீங்க. கேசி வேணுகோபால் இல்ல நம்ம இங்க காங்கிரஸ வளர்க்கணும், திமுகவோட வேணான்றாரு. அங்கே முரணா இருக்கு. இல்ல அதாவது ஆ. பத்திரிக்கையில 3 மாசமா இதான் செய்தி. ஆமா. இதுதான் 3 மாசம். செய்தி. சோனியா கூப்பிட்டு ஏப்பா இன்னைக்கு கேசி வேணுகோபால் அறிக்கையை சோனியா அழுத்தம் தான். சோனியா அழுத்தம். நீங்க ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன இருக்கிறீங்களா இல்லையா, கூட்டணி தொடரணுமா முடிச்சுக்கலாமா. இப்ப திமுக தரப்பு கூட்டணி முறித்துக் கொள்வதற்கு வேகமா வந்துட்டு இருக்கு. ஓ வேணான்றாங்க. வேணாங்கிறாங்க. இல்லைன்னா ப. சிதம்பரம் தலைமையில காங்கிரஸை உடைப்போம். இதையும் சொல்லிட்டாங்க. இதுவும் சொல்லியாச்சு. உடைச்சிருவாங்களா? உடைச்சிருவாங்க. ஆ. இங்க பொட்டி தானங்க, கொள்கையே கிடையாது சார். காங்கிரஸுக்கு பூத்து கமிட்டியே கிடையாது. இப்படி ஒரு கட்சி என்ன கிடையாது? பூத் கமிட்டி. பூத்து கமிட்டியே கிடையாது. நீங்க காங்கிரஸ் வரலாறு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 50 ஆண்டு காலத்துல எப்போ அண்ணா அடிச்ச கடைசி அணி 67ல, அதற்கு பிறகு காங்கிரஸ் கிடுகிடு போராட்டம் ஏதாவது உண்டா? கடைசியா 4 பேர் நின்று ரயில மறிச்சாங்க. கிடுகிடு புரியா ஊர்வலம் ஏதாவது உண்டா? எதுவுமே இல்ல. உண்டாவிரதம் உண்டா? இல்ல சார். இப்ப இருங்க சார். ஏதாவது மாநாடு உண்டா? அதான் சொல்றேன். அப்ப இருங்க. இந்த 3 மாசம் போன மாசம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் எத்தனை மாநாடு? 3 உச்சி வெயில்ல மாநாடு. உச்சி வெயில்ல அவன் டாய்லெட் தண்ணி குடிச்சுட்டா போறான். எத்தனை மாநாடு, எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை நசுங்கி, எத்தனை சாவு எல்லாம். ஆனா காங்கிரஸ் ஒன்னையுமே காணும்.